கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஏன் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஏன் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை நாம் சபிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சபிக்கிற ஜனங்களை நாம் ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று மலை பிரசங்கத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சபிக்கிற ஜனங்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் யாரையுமே சபிக்க கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட மற்ற மனிதர்களை சபித்து ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான காரியங்கள் இருக்கும் என்றால் கர்த்தருடைய நன்மைகளை நாம் இழந்து போவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் யாரையுமே சபிக்க கூடாது பிரியமானவர்களே. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நம்முடைய நாமானது நாவடக்கம் இல்லாதபடிக்கு இருக்கும் என்றால், பொல்லாங்குள்ளதா இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாவை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய நாவுக்கு கர்த்தர் காவல் வைப்பார். ஹல்லேலூயா. வீணான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே நாவடக்கம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வீண் வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று. நாம் எதை பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் நம் நாவினாலே பேசும்போது முழு சரீரமும் கரைபடுகிறது. ஹல்லேலூயா. பெருமையான காரியங்களை பேசும்போது, துன்மார்க்கமான காரியங்களை பேசும்போது, தீய வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய முழு சரீரமும் கரைபடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவர்களாய் வாழ வேண்டும். பாவத்துக்கு விலகி வாழ வேண்டும். நம்முடைய முழு சரீரமும் கரைபட நம் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளான காரியங்களுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது பிரியமானவர்களே. நம்முடைய நாவை காத்து கொள்ள நாம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவ சமூகத்திலே நம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிப்போம். நாம் பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகும்போது மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருபோதும் தேவையில்லாத காரியங்களுக்கு, வீணான வார்த்தைகளுக்கு, பாவம் நிறைந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் புத்தியோடு ஞானத்தோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மற்ற மனிதர்களை சபிக்காதபடிக்கு நம்முடைய நாவினாலே கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்தீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா.
உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமுத்திரை காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை பெருகப்படுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. என் தேவன் என் குடும்ப தேவைகளை சந்திங்க. எல்லா காரியத்தையும் நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரிபா ரபா ரஹாதரபா ரீகாபரா ஷாகரக தூரா கரதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. கடன் என்ற உபத்திரவத்திலிருந்து பிள்ளைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பனாக இருந்து வழி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ வேலை காரியங்களில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர், குடும்பங்களை கட்டுகிறவர். இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோமாப்பா. பிள்ளைகள் நினைக்கிறக்கும் வேண்டிக் கொள்கிறக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியே ரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, அப்படியே நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியத்தை திட்டமாய் வெளிப்படுத்துங்க. உம்முடைய சமுத்திரை தாழ்த்துகிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.